ஒரு திருடன் நம் வீட்டுக்குள் நுழைந்தால் நாம் என்ன செய்வோம்? ஒன்று, அவனைக் கண்டு பயந்து நடுங்குவோம். சிலர் திருடனை எதிர்த்து போராடக்கூட செய்வார்கள். சிலர் சத்தம் போட்டு ஊரை கூட்டுவார்கள். ஆனால் ஒரு ஜென் துறவி என்ன செய்தார் தெரியுமா? அது ஒரு முன் இரவு பொழுது. தன்னுடைய ஆசிரமத்தின் தாழ்வாரத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தார் அந்த துறவி. அப்போது அவர் படித்து கொண்டிருந்தது புத்த ஜாதக கதைகள். அவர் அதில் அப்படியே ஆழ்ந்து போயிருந்தார். அப்போது திடீரென்று ஒரு சத்தம், "ஏய், உன்னைத்தான். இப்பொழுது திரும்ப போகிறாயா இல்லையா?" என்று ஒரு குரல் கேட்டது. அந்த துறவி நிமிர்ந்து பார்த்தார். ஒருவன் அவன் கையில் மின்னும் கத்தியுடன் அந்த துறவியை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். மேலும் அவன் அந்த ஆசிரமத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நோட்டம் விட்டான். பின் அந்த துறவி அவனிடம், "நீ யாரப்பா, உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டார். அதற்கு அவன் கூறினான், "நானா? இன்னுமா உனக்கு புரியவில்லை? நான் உன் வீட்டில் திருட வந்திருக்கிறேன். உன்னிடம் இருக்கும் பணம் எல்லாத்தையும் கொடு. இல்லையென்றால் என்ன நடக்கும் தெரியுமா?" என்றான். அதற்கு துறவி என்ன நடக்கும் என்று கேட்டார். "என் கையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாய் அல்லவா? பணம் வேண்டுமா, உனக்கு உயிர் வேண்டுமா?" எனக் கேட்டான் அவன். அதற்கு துறவி, "சரி சரி, உனக்கு பணம்தானே வேண்டும். என்னை தொந்தரவு செய்யாதே. நீயே போய் எடுத்துக்கொள். அதோ அந்த மேசை இழுப்பறையில் சிறிது பணம் வைத்திருக்கிறேன்" என்ற அந்த துறவி மீண்டும் புத்த ஜாதக கதையை படிப்பதில் ஆழ்ந்து போனார். இதை கேட்ட திருடன் அசந்து போனான். இப்படியும் ஒரு மனிதனா? என் கையில் இருக்கும் கத்தியை பார்த்து கூட இந்த ஆளுக்கு பயம் வரவில்லையே. ஒருவேளை வேறு யாராவது பின்னாடி வந்து நம்மை அடித்து போட திட்டம் போட்டிருக்கிறார்களா? சேச்சே, அப்படி இருக்காது. ஆளை பார்த்தாலே சாது மாதிரி தெரிகிறது. அப்படியே யாராவது இருந்திருந்தாலும் இந்நேரம் என்னை பிடிக்க வந்திருக்க வேண்டுமே. இப்படியெல்லாம் யோசித்தவனாக அந்த திருடன் ஜென் துறவி காட்டிய அந்த மேசையின் அருகே சென்றான். திருடன் மேசையை திறந்தான். அதில் இருந்த மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்தான். அப்பொழுது அந்த துறவியின் குரல் கேட்டது, "என்னப்பா, பணத்தை எடுத்து விட்டாயா? நான் சொன்னேன் என்பதற்காக மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடாதே. நாளை நான் செலுத்த வேண்டிய வரி பாக்கி கொஞ்சம் இருக்கிறது. அதற்காக கொஞ்சம் பணத்தை மட்டும் அதில் எனக்காக வைத்துவிடு. என்ன சரியா?" என்று கேட்டார் துறவி. திருடன் யோசனையுடன் அவரை பார்த்தான். ஆனால் அந்த துறவியின் குரல் அவனை என்னவோ செய்தது. அவனால் அவர் கூறியதை அலட்சியம் செய்ய முடியவில்லை. எடுத்த மொத்த பணத்தில் இருந்து சிறிது பணத்தை எடுத்து மீண்டும் அந்த மேசையின் இழுப்பறையில் வைத்தான். பின் அந்த திருடன் அங்கிருந்து கிளம்பினான். அவன் வாசல் கதவை அடைந்தபோது மீண்டும் அந்த துறவியின் குரல் அவனை தடுத்தது. "ஏனப்பா வந்தாய்? என் பணத்தை எடுத்தாய். எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறாயே. இது உனக்கே சரியெனப்படுகிறதா?" என்றார் துறவி. இதை கேட்ட அந்த திருடன் அதிர்ந்து போனான். இவ்வளவு தைரியமாக தன்னிடம் பேசும் ஒரு மனிதனை அவன் வாழ்நாளில் இதற்கு முன் கண்டதில்லை. பின் அவன் அந்த துறவியின் அருகே வந்தான். "எனக்கு பணம் கொடுத்ததற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி ஐயா" என்றான். பின் வெளியேறினான். அந்த ஜென் துறவி மறுபடியும் புத்தகத்தை வாசிப்பதில் ஆழ்ந்து போனார். அந்த திருடன் வெகு நாட்களாக பல வழக்குகளுக்காக உள்ளூர் காவலர்களால் தேடப்பட்டு வந்தவன். அந்த ஜென் துறவியின் ஆசிரமத்திலும் அவன் கைவரிசை காட்டிய செய்தி வெளியே பரவியது. அதற்கு பின் காவலர்கள் தங்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினார்கள். ஒரு நாள் அவன் மாட்டிக்கொண்டான். நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. அந்த ஜென் துறவியின் ஆசிரமத்தில் அவன் திருடியதற்கு சாட்சி சொல்லும்படி அந்த துறவிக்கு அழைப்பு போனது. அவரும் நீதிமன்றத்திற்கு வந்தார். துறவியிடம் விசாரித்தார்கள். அதற்கு துறவி, "இவன் என்னிடம் எதையும் திருடவில்லை.
என்னிடமிருந்து சிறிது பணத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு இவன் எனக்கு நன்றி கூட சொல்லிச் சென்றான் என்றார் அந்த துறவி. துறவி அப்படி சொன்னதும் அது அந்த திருடனின் உள்ளத்தை தொட்டுவிட்டது. ஆனாலும் அந்த திருடன் செய்த பிற குற்றங்களுக்காக அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். பின் அந்த திருடன் தண்டனை முடிந்து வெளியே வந்ததும் அந்த ஜென் துறவியிடம் சீடனாக சேர்ந்தான். அவன் பல ஆண்டுகள் அந்த துறவியுடன் இருந்து ஞானமும் பெற்றான். கருணையைப் போல் மனிதர்களை கலங்கடிக்கச் செய்யும் சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த ஆயுதத்தை தன் கையில் எடுத்திருந்தார் அந்த ஜென் துறவி. அதற்கான பலனும் அவருக்கு கிடைத்தது. அதோடு திருட வந்தவனுக்கே நன்றி சொல்லி பணம் பெற்றுச் செல்லும் பண்பை கற்றுக் கொடுத்தது அந்த துறவியின் திறமை. இரக்கம், கருணை இந்த குணங்களுக்கு எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரரையும் கரைய வைக்கும் சக்தி உண்டு.